வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரியோட ஆரம்பத்தை கேட்காதவங்க இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை கேட்டுட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த 7 ஃப்ரெண்ட்ஸில் ராம் அப்படின்னு ஒரு பையன், அவன் கலைவாணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சொல்ல போனா அந்த 7 ஃப்ரெண்ட்ஸில் இந்த ராம் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டானா, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கான். அவன் மூலம் தான் இந்த மற்ற 6 பேரும் கலைவாணிக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி சாதாரண சக மாணவிகளாக தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைவாணிக்கு அவன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் உண்டு. ராம் மேலே தனக்கு ஏற்பட்டிருக்கிறது வெறும் க்ரஷ்ஷா இல்லை லவ்வா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் கலைவாணிக்கும் இருக்கும். மேலும் கலைவாணி தன்னோட நிலைமை நினைச்சு காதல் அப்படிங்கிற ஒண்ணுலாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த டைமிங் எல்லாம் ராமுக்கு கலைவாணி மேலாம் லவ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ராமுக்கு கலைவாணி மேல லவ் வந்திருக்கு. இருந்தாலும் கலைவாணி ராமுகிட்ட எப்பயும் போல பழகுவாங்க. தான் மனசுல ஏற்பட்ட அந்த சிறு இனத்தை கூட குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. கலைவாணிக்கு உயிருக்கு உயிரான 7 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது மற்ற 6 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவங்க சைடு வாக்கில் உட்காந்து ரொம்ப உரிமையா தன்னோட தலையை அவங்க தோள்பட்டியில மெல்ல சாய்ச்சிக்கிட்டு சிரிப்போ துக்கமோ தன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க, ஆறுதலும் தேடிப்பாங்க. ஆனா ராமு கிட்ட அந்த மாதிரியான ஆறுதல் தேடிக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரிமை எடுத்துப்பாங்க. ஏதாவது அவசர தேவைன்னாக்க உரிமையா ராமுவோட பாக்கெட்ல கையை விட்டு காசு எடுக்கிற அளவுக்கு. அந்த டைமிங்ல அதை மற்ற 6 ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சிட்டாங்கன்னா, உனக்கு என்ன வேணும் கலைவாணி, இதோ நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு தங்களுடைய தூய்மையான நட்பை காட்டுவாங்க. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மற்றொரு மாணவியான சித்ரா கவனிச்சிட்டாங்கன்னா, அந்த 7 பேர்த்துக்கும் கலைவாணிக்கும் தவறான அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க. இதுக்காக அப்பப்ப கலைவாணி கூப்பிட்டு அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கலைவாணியை கடுப்பேற்றுவாங்க. கலைவாணிக்கு சித்ரா மேல கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நட்புக்கும் தவறான அஃபேருக்கும் டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியல, அது உன்னோட குறை தான். என் மனசாட்சிக்கு நான் எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்கள பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றியும் தெரியும். அதனால உன்ன மாதிரி ஆள் சொல்கிறத பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். உன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பர்சன் சொல்கிறத வச்சுலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் இழக்க முடியாது. அவங்க பொருளாதார ரீதியாக அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகலாம் இதை நான் சொல்லலை. அவங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாட்டி போனால் கூட கலைவாணிக்கு ஒன்றுன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தியா, எனக்காக ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தேவை. அப்படிப்பட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை உன்ன மாதிரி தற்கூரி சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் இழக்க மாட்டேன். என்னுடைய நடத்தையை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ மட்டும் இல்லை, வேறு யார் எப்படி சொன்னாலும் என்னை தப்பாக நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதுக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பமும் இல்லை. அப்படி போல்டாக சொன்ன கலைவாணி அந்த சம்பவத்தை கூட அந்த நேரத்தில் மறந்துட்டு தன்னுடைய நண்பர்கள்ட்ட எப்பயும் போல சகஜமாக சிரித்து பேசி பழகுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தன்னுடைய நண்பர்கள் கவனத்துக்கெல்லாம் கொண்டுகிட்டு போக மாட்டாங்க. சரி, ராமுக்கு லவ் வந்த விஷயத்தை பற்றி கவனிப்போம். ராமுக்கு லவ் வந்துடுச்சு. அதே நேரத்தில் கலைவாணி தன்னை தப்பாக நினச்சிக்கோளோ அப்படிங்கிற பயமும் வந்துடுச்சு. அதனால் கலைவாணி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பயமாகவும் இருக்கும். தன்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸோடைய உதவியை நாடி கலைவாணி கிட்ட தன்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு கூட நினைப்பான். அதே நேரத்தில் தன்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயமும் இருக்கும். இருந்தாலும் ஒரு சரியான டைம் பார்த்து கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான டைமிங்கை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான் ராம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் பார்த்து கலைவாணி கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி வர வச்சு மெல்ல தயங்கி தன்னுடைய லவ்வை பற்றி ஓப்பன் பண்ணி சொல்லிடுறான். இதை கேட்ட கலைவாணிக்கு பல மாதிரியான எண்ணங்கள் வரும். கேட்ட உடனே திக்குன்னு இருக்கும். அவளே குழி தோண்டி புதைச்சு அந்த காதல் மறுபடியும் லைட்டாக துளிர் விட்டு எங்கேயோ ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சங்கடமாகவும் பயமாகவும் இருக்கும். சில நிமிஷங்கள் கலைவாணி எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருப்பாங்க. பிறகு ராம் தான் பேசுவான். கலைவாணி, என்னை நீ தப்பாக நினச்சிடாத, என் மனசில் உள்ள எண்ணத்தை தான் நான் சொல்கிறேன். எங்கே நீ தப்பாக நினச்சிடுவே அப்படின்னு மெல்ல மூடி மறைச்செல்லாம் இல்லை, அதை அழிச்சிடலான்னு கூட நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நேருக்கு நேர் பேச முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு மன ரீதியான நிலைமை வந்தால் என்ன பண்ணுறது, அதனால தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கு நீ எந்த விதமான முடிவு கூட எடுக்கலாம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நான் தப்பாகவே நினச்சிக்க மாட்டேன். நீ என்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டினாக்க கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. படிப்பு முடிஞ்சு நான் ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணிக்கிட்டு உன் பாட்டிக்கிட்ட முறையாக பேசி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உனக்கு என் மேலே லவ் இல்லை, எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொன்னாலும் அதையும் நான் மனமார சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். எப்பயும் போல் நீ என்கிட்ட பேசலாம், நானும் உங்ககிட்ட பேசுவேன். உங்ககிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் 100% தூய்மையானதாகவே எப்பயும் போல் இருக்கும். நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கூட உன்னுடைய முடிவை சொல்லலாம் அப்படின்னு ராம் சொல்லுவான். கொஞ்ச நேரம் யோசிச்ச கலைவாணிக்கு ராமனுடைய ஃபேஸை பார்க்கவே ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும். இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ராமை பார்த்து கலைவாணி பேசுவாங்க. இதோ பார் ராம், எனக்கு 1 வீக்
நாளைக்கு டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். ஆனா எந்த முடிவா இருந்தாலும் நீ இப்ப சொன்னது போல நடந்துக்கணும். முடிவு எதுவா இருந்தாலும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய 7 நண்பர்கள்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டானது நீதான். அதனால உன்னுடைய நட்பை நான் இழக்க தயாரா இல்ல. சப்போஸ் முடிவு நீ நினைச்ச மாதிரி இல்லைன்னா கூட நீ என்னை வெறுத்துறக்கூடாது. கலைவாணிக்கு இதை சொல்லும் போதே அவளுடைய கண்கள் லைட்டா கலங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து பதறி போன ராம், ஐயோ கலைவாணி, இதுக்கெல்லாம் நீ இந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணாத. எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய நட்பை மட்டும் நான் இழக்கவே மாட்டேன். உனக்கு என் மேல லவ்வே வரலனாலும் பரவாயில்ல, என்னுடைய தோழியா என் வாழ்க்கையில ஒரு அங்கமா நீ என்னைக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ராமு சொன்னதை கேட்ட பிறகுதான் கலைவாணி மனசுலயும் கொஞ்சம் நிம்மதி வரும். மறுபடியும் கலைவாணி தான் பேசுவாங்க. நான் முடிவு பண்ணி சொல்ற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எதுவும் சொல்லிக்க வேணாம், காட்டிக்கவும் கூடாது. அது நெகட்டிவா இருந்தா நமக்குள்ளாரே அழிஞ்சு போட்டோம். பாசிட்டிவா இருந்தா கூட சமயம் பார்த்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அது வரைக்கும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு வாரத்துக்கு மேலாவது கலைவாணியால் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க முடியல. இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்த கலைவாணிக்கு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வாரமாக அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு கஷ்டம் என்னன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த சித்ரா பொண்ணு கவனிச்சிடுறாங்க. கலைவாணி தனியாக இருக்கிற ஒரு டைம் பார்த்து சித்ரா அவங்க கிட்ட போய் பேசுவாங்க. இதோ பாரு கலைவாணி, நீ அந்த பசங்கள்கிட்ட ரொம்ப டீப்பாக பழகிறத 4 பேர் பார்த்தா உன்னை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உனக்கு அப்பப்போ நான் அட்வைஸ் பண்ணேன். மற்றபடி நான் உன்னோட கேரக்டரை என்னைக்குமே சந்தேகப்பட்டதில்லை. உன்னை நான் 100% முழுசா நம்புறேன். நானும் உன் மேல ஒரு நல்ல நட்பு வச்சிருக்கேன், அக்கறையும் வச்சிருக்கேன். அந்த அக்கறையினால தான் அப்பப்ப நீ என்ன நோஸ் கட் பண்ணி பேசினா கூட நான் திரும்பி திரும்பி வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணனேன். அதனால இப்பவும் சொல்றேன், உனக்கு அப்பா அம்மா கிடையாது, வயசான பாட்டி மட்டும்தான். அவங்களும் உன் கூட எத்தனை காலம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எவனோ ஒரு புதுமுகம் உன் லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கு பதிலாக உன் கூட இவ்வளவு நாள் டீப்பா பேசி பழகி புரிஞ்சு வச்சிருக்கிற பசங்கள்ல ஒருத்தன் உன்னை தேடி வந்து அவன் மனசுல காதல் இருக்குன்னு சொல்றான். இதை நீ கெட்டியா பிடிச்சிக்க, இந்த பையனை நீ கண்டிப்பா ஏத்துக்க அப்படின்னு உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் குனிஞ்ச தலையோட இருந்த கலைவாணி சித்ராவை நிமிர்ந்து பார்ப்பாங்க. அதை கவனிச்ச சித்ரா, ஒன்னும் தப்பான டவுட்லாம் ஒன்றும் இல்லை, காதலை ஏத்துக்கலன்னா எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருன்னு சொன்ன நீ காதலை ஏத்துக்கிட்டா ராம் அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் பை கண்டிஷனா சொன்ன பத்தியா, அதை வச்சுதான் என் மனசுல ஒன்று தோணுது. உனக்கே அறியாம ராம் மேல ஒரு கிரஷ் அப்படிங்கிற பேர்லயாவது ஒரு சின்ன லவ் இருந்திருக்கணும் அப்படின்னு சித்ரா சொன்னதும், எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாலே அப்படின்னு கலைவாணியோடைய அடி மனசுல ஒரு சின்ன பயம் எட்டி பார்க்கும். கலைவாணி எதுவுமே சொல்லாம நிப்பாங்க. அதை கவனிச்ச சித்ரா, உன்னுடைய மௌனமே நான் நினைச்சது கரெக்ட்னு எனக்கு காட்டுது. உண்மைதானே, சொல்லு கலைவாணி, எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. உனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற தவிப்பில தான் நான் கேட்கறேன். அதனால தயங்காம என்னை பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சித்ரா சொன்ன பிறகு ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்த கலைவாணி மெல்ல தலையசைச்சு, ஆமா நீ நினைச்சது கரெக்ட் தான் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெல்ல குனிஞ்சுக்குவாங்க. அதை கேட்ட சித்ரா சந்தோஷத்துல கலைவாணியை இழுத்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஏய் கலைவாணி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இனிமேல்லாம் நேரத்தை கடத்தாத, ஒரு டைம் பார்த்து ராமுகிட்ட பட்டுன்னு சொல்லிடு. கூச்சமா இருந்தா சொல்லு, நான் போய் ராமுகிட்ட கலைவாணி உன்னை விரும்புறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சித்ரா சொன்னதும் உடனே கலைவாணி ஒரு சின்ன பதட்டத்தோட, ஐயோ அப்படிலாம் செஞ்சுதாதடி, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு கலைவாணி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு லவ்வரும் தான் லவ் பண்ற பொண்ணு அவபாயாலே அவளோட விருப்பத்தை சொல்லணும்னு தான் ஆசைப்படுவான். அதனால நீயே சொல்லு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கண்டிப்பா நான் உன் கூட வருவேன், அங்க வந்ததும் உன்னை விட்டு தள்ளி தான் நிற்பேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சிரிப்பாங்க. ஆனா விதி அப்படிங்கிற ஒண்ணு கையில மிகப்பெரிய தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு கலைவாணியோட எண்ணத்துல தீ வைக்கிறதுக்கு ரெடியா சிரிச்சபடி நின்றுட்டு இருக்குங்கிறது பாவம் அந்த அப்பாவி பொண்ணுக்கு தெரியல. ஆனா அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையினுடைய 3ஆம் பாகத்துக்கு வாங்க. சம்பவத்துல அடுத்தடுத்து நிகழும் திருப்பங்களை ஃபீல் பண்ணுங்க. புதுசா வர்றவங்க இந்த 2 பாகத்தையும் கேட்டுட்டு 3ஆம் பாகத்துக்கு போங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து 3ஆம் பாகத்தை சந்திக்கலாம்.